சென்னை அடுத்த பல்லாவரத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 100 நாள் சாதனை வெற்றி கொண்டாட்ட பொதுக்கூட்டம் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினரும் வடக்கு மாவட்ட செயலாளருமான காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கட்ராமன், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார், மாநில துணை பொதுச் செயலாளர் மின்னல்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு 100 நாள் சாதனை குறித்து சிறப்புரையாற்றினர். பொதுக்கூட்டத்தில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர், தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவே தளபதி உள்ளார் எனவும், அமைச்சர் வெங்கட்ராமன் பேசுகையில், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கு வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் பாடம் புகட்டுவார்கள் எனவும், வளர்ச்சி என்பது பெரிய கட்டிடம் கட்டுவதல்ல, அவர்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்தால் மட்டுமே வளர்ச்சி, பதவியில் இருப்பது தலைமை அல்ல, பொறுப்பை ஏற்பதும் தலைமை எனவும், எந்த பதவியும் அதிகாரமும் நிரந்தரம் அல்ல, மக்களுக்காகவும் நம் அடுத்த தலைமுறை காப்போம் என எம்ஜிஆர் அவர்களின் தத்துவ பாடல் பாடினார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சரத்குமார் பேசுகையில், புதியதாக பதவியேற்ற மாநில துணை பொதுச் செயலாளர் மின்னல்குமார் மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர் காமாட்சி அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தார். முதல் சாதனையாக ஊழலை ஒழித்தது, அதிகபட்ச மதுக்கடைகளை மூடியது, வீடு கட்டும் திட்டம் என எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தது தாவேகா ஆட்சி எனவும், எம்ஜிஆர் மேலாக சூப்பர் எம்ஜிஆர் ஆக தளபதி விளங்குவார் என தெரிவித்து, உள்ளாட்சி தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வேண்டும் என தெரிவித்தார். இதில் மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள், ஊராட்சி வார்டு நிர்வாகிகள் மற்றும் பத்திரிகை நிருபர்கள், அனைத்து சார்பு அணிகளின் நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மாவட்ட துணை செயலாளர் கேவி சுனிதா ரமேஷ் அவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளருக்கு வேட்பாளராக அறிமுகப்படுத்தி 13 பெண்களை சட்டமன்றத்திற்கு அடுத்து திமுக 20 பெண் வேட்பாளருங்க. 20 பேர்ல 6 பேர் உள்ள கொண்டு போயிருந்தாங்க. கை தட்டிடலாம், பரவாயில்ல, நல்ல விஷயம். அரியணையில் என்னை அமர வைத்த என் நெஞ்சை குடியிருக்கும் பல்லாவரம் மக்களுக்கும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும் எனது இனிய வணக்கங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா